கருப்பசாமி தன்னை வேண்டி வர பக்தர்களை காக்கும் கடவுளா இருக்கிற அந்த கருப்பசாமி கிராம காவல் தெய்வமா இருக்கிறார். கருப்பசாமிய கருப்பன் அப்படின்னு அழைக்கிறாங்க. காத்து கருப்பு நம்மள அண்ட விடாம எப்பவும் கூடவே இருந்து நம்மள வழிநடத்துவாரு கருப்பசாமி. இவரை கும்பிடுறவங்க சுருட்டு சாராயமும் கருப்பசாமிக்கு படையலா வச்சு வழிபட்டு வராங்க. இவ்வளவு ஏங்க கருப்பசாமி இல்லாத கிராம கோயில்களே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவரு தமிழ் மக்கள் வாழ்வோட ஒன்றி இருக்கிறாரு. 108 கருப்பசாமிகள் இருக்கிறதாகவும் அவர் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி பாத்தியார் தோட்டத்து கருப்பசாமி, சங்கிலி கருப்பன், காங்கேயம் சுண்டுவிரல் கருப்பசாமி, ஆலடி கருப்பசாமி, குலக்கருப்பனார், 18ஆம் படியன், வேட்ட கருப்பு, சின்ன கருப்பசாமி, பெரிய கருப்பசாமி, நொண்டி கருப்பசாமி இப்படின்னு அந்தந்த இடத்துக்கு ஏற்றவர் கருப்பசாமிய மக்கள் வழிபட்டு வராங்க. வால்மீகி தன்னோட தவ வலிமையால தர்பை புற்களை வச்சு உருவாக்குனதுல இருந்து வந்தவர் தான் இந்த கருப்பசாமி அப்படின்னு சொல்ற குறிப்புகளும் இருக்கு. சபரிமலையில சுவாமி ஐயப்பருக்கு துணையா 18ஆம் படி கருப்பர் கோவில் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். கருப்பசாமிக்கு பொய் சொன்னா சுத்தமா பிடிக்காது. அப்படி பொய் சொல்லிட்டு அவரை நெருங்கினா அதுக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். பேய் பிசாசுகளை தரிகட்டு ஓட செய்யற காக்கும் காவல் தெய்வமா இருக்கிற கருப்பசாமி உங்களுடைய ஃபேவரட் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.